வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் ஆல் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கட்டாயம் வேண்டும் அப்படின்றத இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7/1/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட, அதாவது எஸ்பிஐ வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே கேரியர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த ப்ளூ கலரில் கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த கேரியர்ஸ்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். நமக்கான ரீசெண்டாக வந்து கரண்ட் ஆப்ஷனில் வந்து மெனு கொடுத்துருப்பாங்க. அந்த மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்கா அப்படின்ட்டு கரண்ட்டு ஜாப்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, கரண்ட் ஓப்பனிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட், அதாவது கஸ்டமர் சப்போர்ட் சேல்ஸ்மேனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்டிங் டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருப்பாங்க. அண்டு இதில் கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகிரும். இதில் 12 நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட்டட் கஸ்டமர் சப்போர்ட் சேல்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 17/12/2024 7/1/2025 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அண்டு பேயும் பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா சர்க்கிளுன்றதை விட ஆல் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 2025 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது எக்ஸாமினேஷன் இருக்கும். அண்ட் மார்ச் அண்ட் ஏப்ரல் மந்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்லேயே உங்களுக்கு ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஆல் ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு விதமான வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ்லேயும் எக்ஸாம், லோக்கல் லாங்குவேஜ்லேயும் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரங்காபாத்தில் பொறுத்த வரைக்கும் குஜராத்திலே வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் இருக்கும், போபாலில் ஹிந்தி லோக்கல் லாங்குவேஜ் இருக்கும், அண்ட் புவனேஸ்வரில் ஒடிசா லோக்கல் லாங்குவேஜ் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 336 வேக்கன்சியும், அண்ட் பாண்டிச்சேரிக்கு வந்து 4 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டல் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 13,735 வேக்கன்சி வந்து ஓவரால் இந்தியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளர்க் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆல் சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சர்க்கிள்லையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, நாட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து எலிஜிபிள் ஆக மாட்டாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒயில் சர்க்கிள் கேடரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ பி நாட் எலிஜிபிள் அப்ளை த போஸ்ட் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி எஸ்பிஐ பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இது வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக எதுவும் கேட்கல, ஃப்ரெஷராக மட்டும் தான் கேட்குறாங்க. ஃப்ரெஷர் இருந்தாவே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எல்லாமே அப்ளை பண்ணுறதுலேருந்து அண்ட் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே
வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே வந்து எஸ்பிஐயில் வந்து அப்ரண்டிஸ்க்கான வீடியோ போட்டிருந்தோம். அந்த அப்ரண்டிஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க்காக உங்களுக்கு எக்ஸாமில் வந்து 2.5% வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து போனஸ் மார்க்காக இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அப்ரண்டிஸ் கேட்டகரியிலும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா SC ST OBC 5 இயர் ரிலாக்ஸேஷனு 3 இயர் ரிலாக்ஸேஷனு இந்த மாதிரி வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ சேஞ்ச் கேட்டகரி, அதாவது எனி கேண்டிடேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பர்மிட் ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 30/11/2024 அன்றைக்கி உள்ள நீங்கள் அப்ரண்டிஸ் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 31/12/2024 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிசிப்ளினான கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாவே நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் ஆனவங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு லாஸ்ட் இயர் இப்போ போயிட்டுருக்கில்ல ஃபைனல் இயர் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் செமஸ்டர் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மெனி ஆல்சோ கேண்டிடேட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் அப்ளை பண்ணுறதுக்கான முறை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்பேரிங் அப்படின்றத நீங்கள் கொடுத்து தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கான மார்க் ஷீட் அண்ட் சர்டிஃபிகேட் அப்ரூவல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 31/12/2024 இந்த இதில் வந்து உங்களுக்கான லாஸ்ட் இயர் வந்து பாசிங் வந்து கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் வந்து முடியணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது முடிஞ்சால் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். அப்படி இல்லைனா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 8th செமஸ்டரோட உங்களுக்கு மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. மெட்ரிகுலேட் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனை வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்தியன் ஆர்மி ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்க அண்ட் எஜுகேஷன் கரஸ்பாண்டிங் சர்டிஃபிகேட் இருந்தாவே போதும். அண்ட் நேவி ஏர்ஃபோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நாட் லெஸ் தென் 15 இயரோட கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சர்வீஸ் இருக்கக்கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 15 இயரோட இருக்கிறவங்க வந்து ஆர்மி ஃபோர்ஸும் நீங்கள் வந்து ஆல்சோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 31/12/2024 இதுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பர்ஃபார்மன்ஸான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கான எலிஜிபிள் என்னவோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அண்டு இதுக்கான எக்ஸாமினேஷன் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து 2 டைப்பாக இருக்கும். அந்த என்னென்ன எக்ஸாமினேஷன் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து 2 டைப்பாக இருக்குன்னு சொன்னேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி அண்டு மெயின் எக்ஸாம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேஸ் 1 பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி எக்ஸாம் வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஆப்ஜெக்டிவ் டெஸ்ட்டில் தான் இருக்கும். 100 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் வந்து என்னென்ன உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டைப்பை கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா 30 மார்க்கும் அண்டு நார்மல் அபிலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 35 மார்க்கும் 35 கொஷினும் அண்ட் ரீசனிங் அபிலிட்டியில் வந்து 35 கொஷினும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஷின் இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் தான் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறவங்க வந்து எவ்வளோ இடத்த பாஸ் ஆகணும், இதுக்கான ராங் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ராங் ஆன்சருக்கு வந்து 1/4 மார்க், அதாவது 1/4 மார்க் வந்து 1/2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆகும் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு பேஸ் 2 வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ராங் ஆன்சர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ராங் ஆன்சர் இல்லாமல் நீங்கள் வந்து கொஷினை வந்து கரெக்ட் பண்ண பாருங்கள். பேஸ் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமினேஷன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மெயின் எக்ஸாமினேஷனோட சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபினான்ஷியல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 கொஷினும் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 40 கொஷினும் அண்டு
அபிலிட்டி அதாவது ஆக்டிடியூடோட கொஷின் வந்து 50 கொஷினும் அண்ட் அதாவது ரீசனிங் அபிலிட்டி கம்ப்யூட்டர் ஆக்டிடியூடோட 50 கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா 190 கொஷின் இருக்கும். டோட்டலாக வந்து 200 மார்க் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும். இது டோட்டலாக ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 hours 40 minutes வரைக்கும் உங்களுக்கு இந்த டைம் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதி முடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாரெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான லோக்கல் லாங்குவேஜ் வரும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷில் தான் வரும். மற்ற எல்லா லாங்குவேஜிலும் வந்து உங்களுக்கான லோக்கல் லாங்குவேஜ் இப்போ தமிழ்நாடு இருந்தீங்கன்னா தமிழில் வரும், கன்னடாவில் அதாவது கர்நாடகாவில் இருந்தீங்கன்னா கன்னடா வரும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ட்ரேடு அப்ரண்டிஸை வந்து எஸ்பிஐயில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷனை வந்து முடிச்சிருந்தீங்கன்னா 2.5% வந்து 200 மார்க்கில் உங்களுக்கு 5 மார்க் கட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் மார்க் வந்து தரப்படும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30/11/2024 அன்றைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐ அப்ரண்டிஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போனஸ் மார்க்குன்றது உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீஷன் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் அண்ட் ரெஃபரன்ஸ் டூ பாசிங் ஆகிருக்கணும். சரிங்களா, பாசிங் ஆகிருந்தால் தான். அண்டு ஸ்கில் என்வரான்மெண்ட் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அண்டு இதில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். அண்டு நமக்கான எக்ஸாமினேஷனுக்கான அதாவது என்னென்ன லாங்குவேஜில் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இங்கிலீஷ் வந்து காமனாக இருக்கும் அண்டு ஹிந்தி வந்து காமனாக இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் அவங்கவுங்க ஸ்டேட்டில் இருக்கிற லோக்கல் லாங்குவேஜ் வந்து இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இந்த 3 லாங்குவேஜிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து தமிழ்லேயே எக்ஸாம் எழுதிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கான கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கொஷின் பேப்பர் வரும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சென்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான டெஸ்ட்டு வந்து எப்போது இருக்கும் அண்டு உங்களுக்கான எக்ஸாமினேஷனோட சென்டர் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இடத்துல அப்படின்றத கீழே வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷனாக நடக்கும். எக்ஸாமினேஷன் பேஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் ஆகிறதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணிங்களோ அத்தனை டாக்குமெண்ட்டும் உங்கள்கிட்ட வந்து ஒரிஜினல் இருக்கணும். ஃபைனல் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் அதாவது ஃபைனல் இயரில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த போனஃபிட் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, ப்ரைமரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா February 2025 வந்து உங்களுக்கு இருக்கும். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா March April வந்து உங்களுக்கான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சேஃப்டி அண்ட் செக்யூராக வந்து எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இது கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரிஜினல் தான் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 24,050 ரூபாயிலிருந்து 64,800 அதாவது 480 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஸ்டார்டிங் பேசிக் பே உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,730 ரூபாய் இருக்கும். அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா +2 அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்ஸ்க்கு வந்து 24,050 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்டு இதில் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டாக உங்களுக்கு சர்க்கிள் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 46,000 ரூபாய் பர் மந்த் வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 அடிஷ்னல் இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 46,000 வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதுக்கான எஜுகேஷன் அலவன்ஸ் அண்டு டிஏ ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலவன்ஸஸ் எல்லாமே இருக்குது. அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55,000 அல்லது 54,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த சேலரி இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டரெலாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பையில் தான் இருக்குது. அண்டு உங்களுக்கான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலில் தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கும், கனடாவில் இருந்தால் கனடாவில் இருக்கும். அண்டு இதோட கால் லெட்டர் அண்டு ப்ரைமரி எக்ஸாமினேஷன் லெட்டர் அண்டு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த 10 டேஸ்க்குள்ளே வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேஸ் 1 நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இதுக்கான ஃபேஸ் 2 அந்த மெயின் எக்ஸாமினேஷனோட லெட்ரு அண்ட் ஆல் டிக்கெட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அந்த 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 10 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே வந்துடும்.
அந்த 10 டேஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடிலையோ அல்லது உங்களுடைய மொபைல் நம்பரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் பீங் வந்து உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ஒரிஜினலாக இருக்கோ அண்ட் உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ ரீசெண்டாக எது உங்கள் கையில் இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுடைய கால் லெட்டரை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. வித்தவுட் கால் லெட்டர் இருக்கணுங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் இதுக்கான ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதோட வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அவங்க வந்து மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு இது ஃபில் பண்ணுறதுக்கோ இல்லை இது புரிஞ்சுக்கிறதுக்கோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கால் லெட்டர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டர்னேட்டிவ் சர்க்கிள் வைஸ் வந்து விட்டுருக்காங்க. சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கும் அண்ட் ஆந்திர பிரதேஷ் அண்ட் அருணாச்சல பிரதேஷ் அசாம் பர்வு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், மதுரை, நாகர்கோயில், நாமக்கல், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி அண்டு வேலூர் அண்டு விருதுநகர் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்கும். உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி நீங்களே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இந்த மாதிரி வேக்கன்சி வந்து வந்தது கிடையாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடுதாங்க. சரிங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டைம் தான் வரும். இது போனால் மறுபடியும் வராது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். இதில் வந்து ஸ்டார்டிங், எண்டிங் அண்டு எக்ஸாமினேஷன் டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைனா இவங்க கொடுத்துருக்கிற கிளிக் ஹியர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.